நான் தான் அக்ஷயா. இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு எங்கள் வீட்டோட தான் கட்ட போகிறேன். கட்டலாமா? வாங்க. இதான் எங்கள் தோட்டம். வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலி நிறைய இருக்கும். இந்த பூக்கு பேர் என்னன்னு தெரியலையே. இந்த பூக்கு பேர் என்னம்மா? இது எனக்கே தெரியாது. இந்த மாதிரி பூ இருக்கும். அப்புறம் இது வந்து மருதாணி செடி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே செம்பருத்தியாது சம்திங். இந்த பூ வந்து இந்த மாலை சுற்றுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க எப்படி அழகாக இருக்குது. இது வந்து தலையில் வைக்கலாம், தலையில் கூட வைக்கலாம். செம்பருத்தி இருக்கு. இந்த செம்பருத்தி இது வந்து செம்பருத்தி செடி. அண்ட் வந்து அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்கும், நிறைய விழுந்துருக்கும். கொய்யாக்க மரங்க அதுவுமே அது லாஸ்ட்டில் தான் இருக்குது. கொய்யாக்க மரமும் லாஸ்ட்டில் தான் இருக்குது. அங்கே நிறைய பூச்செடிலாம் இருக்கு. வாங்க. அப்புறம் இப்படி வந்தீங்கன்னா அங்கே செம்பருத்தி. இப்படி வந்தீங்கன்னா செம்பருத்தி பூ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ரெட்டு கலரில் இருக்கு. இது செம்பருத்தி பூ. இது வந்து அது பேர் என்னதோ சொல்லுவாங்களே. வாட் இஸ் திஸ்? அந்த சுண்டக்காய். சுண்டக்காய் செடி இது இருக்கு. இங்கே இருந்து அதோ பாருங்க, இங்கே சுண்டக்காய் கொஞ்சம் காஞ்சி தான் இருக்கு. குத்திச்சு முள்ளு. வா வா பார்த்தோம். முள்ளு குத்திச்சு கைஸ். இப்போ வந்து உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய செடி இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் இங்கே சங்குப்பூ இருக்கு. இதில் வந்து நம்ம டீ போடலாம். அந்த சங்குப்பூ இதை பிடிச்சின்னு போய் நான் டீ போட போகிறேன். இது வந்து மல்லிப்பூ செடி. பட்டர்ஃப்ளை போயிடுச்சு. அங்கே தான் இருக்குது. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா பிங்க் கலர் செம்பருத்தி இருக்கும். ஆக்சுவலி வந்து ஸ்லிப்பர் போட மாட்டேன், இங்கே ஆலோவேரா வேறு இருக்குது. அது ஆலோவேரா கிடையாது. இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி பூ. அப்படியே தலையில் வச்சிடலாம். இங்கே நிறைய செம்பருத்தி. அது வந்து லெமன், குட்டி லெமன். எதுமா நிறைய அது இருக்கு. லெமன் நம்ம வீட்டில் இருக்கு ஊரில். அந்த இது வந்து நம்ம குட்டி லெமன். கீரை. இது வந்து ரோஸ். இங்கே பாருங்க நிறைய. அது பேர் என்னது? சுண்டைக்காய்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன் கைஸ், இங்கே பாருங்க தக்காளி செடி. ஆனால் ஒரு தக்காளி. இது வந்து தக்காளி செடி தான் பறிச்சிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டில் எப்பவுமே. பாருங்க. இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். எல்லாமே வந்து நம்ம வீட்டிலே வளர்ந்த கொய்யாக்காய். இது வந்து அப்படியே எடுத்து கழிச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் தோட்டம். எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.